பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 54 அதிகாரம் 4 அடியேன் வாசிக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு காலை வேளையில் உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதே. பயம் ஏன் வருதுன்னா, ஒரு விஷயம் நடக்காத பொழுது, ஒரு காரியம் நிறைவேறாத பொழுது, நமக்கு முன்பதாக எதிராக இருக்கிற சவால்களை சந்திக்கிற சூழ்நிலை வரும்போது, இது நம்மளால் முடியுமான்னு நினைக்கும் போதே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். அப்படி வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து, இந்த பிரச்சனை என்னவா முடியுமோன்னு சொல்லிட்டு அந்த முடிவை நினைக்கும் போது நம்ம பயந்துருவோம். இந்த மாதிரி நிறைய காரியங்களில் நாம் பயந்து இந்த வேளையில் காணப்படும் போது தான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எங்கே வெட்கப்பட்டுடுவோமோ, எங்கே நம்ம விழுந்து போயிடுவோமோ, எங்கே நம்ம இடறிடுவோமோன்னு சில காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். பாருங்க, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நிலைச்சி அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. உன் விதவையின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். அப்படின்னா, கடந்த நாட்கள் ஏற்பட்ட துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், தோல்விகள், தேவையற்ற காரியங்கள், இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அந்த காரியம் மறுபடியும் நடக்குமா? ஒருவேளை அதே மாதிரி நம்ம அசிங்கப்பட்டுடுவோமா? இல்லை நமக்கு இது எப்படி போய் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நம்ம எதோட ரிலேட்டட் பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற விஷயத்தை வச்சுட்டு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதனால் மிகப்பெரிய பயத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இங்கே பார்க்குறோம். எடுக்கும்பொழுதே சொல்லிட்டா, நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட மாட்டேன், ஏன் பயப்படுற அப்படின்னா, நம்முடைய பயம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பழைய கதையோட அது ஜாயிண்ட் ஆகுது. நீங்கள் பழையவைகளை நினைக்கவே வேண்டாம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் வெளியில் கொண்டு வரும்போதே சொன்னார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம், புதிய காரியத்தின் ஆசீர்வாதம், புதிய காரியத்தின் சாட்சி. முந்தின காரியங்கள் எல்லாம் பலவீனமானது, முந்தின காரியம் எல்லாம் நம்மளை வெட்கப்படுத்தக்கூடியது. வாலிபத்தின் காரியங்களாகட்டும், மற்ற முன்னாடி செய்த தவறுகளாகட்டும், எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும்போது பயம் வருகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ, நீ முன்னாடி விழுந்தது, நீ முன்னாடி புலம்பினது, முன்னாடி நீங்க நிற்காதது எல்லாவற்றும் கர்த்தர் அறிவார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், முந்தின விஷயத்தை குறித்து நீ வந்து மறுபடியும் ரீகேப் பண்ணிட்டு இருக்காத, நீ அதை திரும்ப திரும்ப நீங்களே கொண்டு வராதீங்க, நீ நானாதே, அதை நினைச்சு நீ புலம்பாதே, புதிய வாழ்க்கைக்கு நேராக நீ கடந்து போ, புதிய புதிய வழிக்கு நேராக நீ கடந்து போ என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும், என்ன தோல்வி ஏற்பட்டிருந்தாலும், என்ன அசுத்தமான சூழ்நிலைகளை நம்ம விழுந்து போயிருந்திருந்தாலும், ஆனால் இனி அந்த காரியம் நடைபெறாது. ஆமென், ஹல்லேலூயா. இனி வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். பாருங்க, ரூத்துடைய வாழ்க்கையில முந்தின வாழ்க்கை பலவீனமானது. அவன் கணவனை இழந்தவளாய், அந்த வாலிப வயதில் ஒன்றுமில்லாமல் இடறினவர்களாக, தனித்து விடப்பட்டவளாக, தேவையற்ற ஒரு சூழ்நிலை அவள் தள்ளப்படுகிறாள். ஆனால் தள்ளப்படும் போது அவள் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கு உணவும் இல்லை, வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சரியான இடமும் இல்லை. அவங்க மாமியாரோடு அவள் கலந்து போகிறாள், வயதான ஒரு பாட்டியோடு அவள் கடந்து போகிறாள். அந்த சூழ்நிலையில் அவளுடைய மனப்போராட்டம் எப்படி இருக்கும்? ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவளுடைய குணத்தை கண்டு அவளை ஆசீர்வதித்து, தேவனாகிய கர்த்தர் போவாசை கொண்டு கர்த்தர் அந்த வாழ்க்கையை நிலைநிற்க பண்ணினார். புதிய வாழ்க்கை உண்டானது. தாவீதின் வம்சம் அந்த இடத்துல இருந்து தான் வருகிறது. தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் அவ்வளவு ஆசீர்வாதமாய் ஒரு ரூத்துடைய வாழ்க்கை, பலவீனமான வாழ்க்கையை பலனாய் மாற்றினார் என்றால் உங்க வாழ்க்கையும் மாற்றுவார். முந்தின காரியம் பலவீனமா இருக்கலாம், முந்தின காரியம் நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். பிசாசு அதை தான் சொல்றான். அவன் சொல்லி முந்தின விழுந்து போனதை காண்பித்து, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, நீ வெட்கப்பட்டுட்ட, நீ விழுந்து போயிட்ட, மறுபடியும் அதுதான் நடக்கும். இல்லை, பிசாசானவன் ஏமாற்றுகிறான். அவன் பழைய காரியங்களை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிற்க வைக்கிறான். அதுதான் பவுல் சொல்லுகிறார், எபேசியர்ல வாசிக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும், பழைய எல்லாத்தையும் கலைத்து போடு, புதிய மனுஷியை தரித்துக்கொள். கர்த்தர் இப்போ கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், ஜெபங்கள், இதை நோக்கி நீங்க கடந்து போங்க. தேவன் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த எந்த காரியமும் இந்த நிகழ்காலத்தில் உங்களுக்கு நடைபெறாது. அதுதான் சொல்றாரு, இனி நினையாதிருப்பாய் அப்படின்ற வார்த்தையை நினைச்சு பாருங்க. விபச்சார ஸ்திரீக்கு அடித்து கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அவங்க இயேசு காப்பாற்றுகிறார். காப்பாற்றின உடனே அவர் சொன்னதுமா, இனி நீ பாவம் செய்யாத போ, இனிமே உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும், இனிமே உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அந்த தேவன் தான் இன்றைக்கும் பேசுகிறார். இனி நீ வெட்கப்பட மாட்ட, நீ லட்சியடைய மாட்ட, இனி நீ நினைய மாட்ட, தைரியமா இருங்க. தேவன் அந்தந்த காலத்துல அந்தந்த காரியத்தை நேர்த்தியா
ஆசீர்வாதமாய் உங்களுக்கு செய்து முடிப்பார். நீங்கள் பயப்படாமல் இருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே வீட்டாரையும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க பழைய காரியத்தை குறித்து நினைத்து புலம்பி பயந்து நாணுகிறார்கள். எல்லா பிசாசனுடைய நினைவுகளை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இனி புது வாழ்வை நோக்கி ஆண்டவரை, புதிய வழியை நோக்கி ஆண்டவரை பயணிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம்படியே நிறைவாய் நடத்தும். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்த்தும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஒரு தேவன் அல்லவா அப்பா, துணையா இருந்து வழி நடத்துவீராக. இந்த ஆண்டு முழுவதும் நீர் பத்திரமாய் கண்ணின் மணி போல காத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தாவே இந்த சரீரத்தில் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான செய்வினின் காரியங்கள் ஆண்டவரை, மந்திர மாயங்கள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இயேசு என்ற ஒருத்த நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா ஜெயத்தை எடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தை சூழ ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கொள்ளும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரிவினை ஆவிகளை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். சமாதானத்தை நதியை போல பாய செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரே ராஜா. இதை நாங்கள் விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.